இது வந்து மேனல் சேனல்லாம் உங்கள் மனிஷ். இன்றைக்கி என்ன வீடியோனா, போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஆனியன் போண்டாலாம் செய்யலான்னு வந்திருக்கேன். பாருங்க, ஆனியன் வந்து இப்படி பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியை வந்து நான் தான் செஞ்சேன். நீங்கள் நல்லா இருக்குமான்னு தெரியாது, நீங்கள் செஞ்சு பார்க்குறதுனா செஞ்சு பார்த்துக்கலாம், உங்கள் ஓன் ரிஸ்க். வாங்க, ஃபஸ்ட்டு இதை வந்து வெங்காயம் அதை நல்லா போட்டு கிளறி விட்டுட்டா அது வந்து தூள் தூளாகிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். காய்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாவை கொட்டிக்கலாம். பச்சை மிளகா. நெக்ஸ்ட்டு இது என்னது மறந்துட்டேனே, மிளகாத்தூள் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் உப்பையும் போட்டுக்கலாம். இருங்க, போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளறி விட்டுக்கலாம். கண்ணு எரியுது காய்ஸ். ஹலோ காய்ஸ், ரொம்ப அழகழகையாக வருது. இதோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு இது என்னது, இதுதான் அரிசி மாவா. இந்த அரிசி மாவு எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக வருது காய்ஸ். திருப்பி சொல்லிக்கிறேன், இது உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் செஞ்சுக்கிறீங்க. இதை நான் ரெசிபின்னு சொல்ல மாட்டேன், இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா, அடுத்து மைதா மாவு போட்டுக்கலாம் காய்ஸ். சரிங்களா, நாங்கள் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதான் மைதா மாவு. ஓகே, காட் இட். இதை போட்டுக்கிட்டு பசஞ்சிக்கணுமா. நானே இது. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம பசஞ்சாச்சு. கடை எடுத்து வச்சுக்கலாம். இதை உண்டை பிடிக்கணும். அதை உண்டை பிடிச்சி நம்ம தட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கடை எடுத்து வச்சுக்கலாம். இது இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். அது வந்து காயிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணெய் ஊட்டுவோம். நெக்ஸ்ட்டு உண்டையை பிடிக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ பெரிய உண்டை வேணாமே. இந்த உண்டை போதும். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம எண்ணெயை வச்சிட்டோம், உண்டை பிடிச்சி வச்சிட்டோம். பட் ஆனால் எண்ணெய் காய்ச்சிருச்சான்னு எப்படி பார்க்குறது? கை விட்டு பார்க்கணுமா? இல்லை, இப்படி தொட்டு பார்த்தா தெரியாது. கொஞ்சம் இப்படி வச்சு பார்த்தா ஆவி அடிக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் அதுக்குன்னு கேட்கக்கூடாது, எங்கே ஆவி வருதுன்னு. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு நம்ம உண்டை பிடிச்சி வைப்போம். பிடிச்சி வச்சதுக்கப்புறமா போட்டு வறுப்போம். ஓகே. ஹலோ காய்ஸ், நம்ம வந்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இந்த உண்டைகள் பிடிச்சி வச்சாச்சு, ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் போட்டு பொரிக்கிறோம், எடுத்து சாப்பிட்றோம். ஓகே, வாங்க போடலாம். இதை இப்படி எடுத்துக்கணும். இப்போ வந்து அதை உள்ளே போட்டுக்கலாம். என்ன காஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க. ஊட்டுக்கு 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 என்னோட கைப்பக்குவம் தான் காய்ஸ். எல்லாருமே எண்ணெய்க்குள்ளே இறக்கிட்டோம். இறக்குனபடியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கிடுவோம். ஓகே. ஹலோ காய்ஸ், நம்ம வந்து ஆனியன் போண்டான்றதை உள்ளே போட்டோம்ல. இப்போ அதை எடுத்து போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை இப்படி எடுத்துக்கணும். எண்ணெய் கொஞ்ச நேரம் வடியணும். இப்படி லைட்டாக ஆட்டணும். இதெல்லாம் நானே செய்யலை, எங்கள் அம்மா சொன்னாங்க. செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது காய்ஸ். பார்க்கவே ஆமாம், நான் அப்படியே தூக்கிட்டேன். பொண்ணு எண்ணெய் வடிக்கணுமா? இன்னும் எண்ணெயாக இருக்குமா? திருப்பி சொல்லிக்கிறேன், இதை செய்து உங்கள் ரிஸ்க், உங்கள் ஓன் ரிஸ்க். நான் சாப்பிட்டு பார்த்து ரெசிபி எப்படி நல்லா இருக்கா இல்லையா நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம், என்ன நம்பி செஞ்சுக்கலாம். ஹலோ காய்ஸ், நம்மளோட ஆனியன் போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் லைக்கு பார்க்க வந்து வடை மாதிரி இருக்குது. வாங்க இப்போ பிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் வரல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் அவ்வளோ வரல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, இது உங்கள் மனிஷ் கிச்சன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா மனிஷ் கிச்சன் சொல்லிட்டேன், சாரி, இது வந்து மேடலன் கிச்சன் நாங்கள் செஞ்சேன். நல்லா இருக்குங்க.